உலகில் ஆல்பாக்களே ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பெருநிறுவன சூழல் அது. அர்ஜுன் ஒரு ஒமேகாவாக பிறந்திருந்தாலும் தன் திறமையால் முன்னேறத் துடிக்கிறான். ஒமேகாக்களுக்கு உயர் பதவிகள் மறுக்கப்படுவதால் அவன் தான் ஒரு பீட்டா என்று பொய்யான சான்றிதழ் கொடுத்து நகரின் மிகப்பெரிய நிறுவனமான விகே குரூப்ஸில் வேலைக்கு சேர்கிறான். அதன் தலைவர் விக்ரம் ஒரு டாமினன்ட் ஆல்பா. அவனுக்கு ஒமேகாக்களின் வாசனை என்றாலே வெறுப்பு. ஆனால் அர்ஜுனிடமிருந்து வரும் ஒரு மெல்லிய விவரிக்க முடியாத வாசனை விக்ரமை நிலைகுலைக்கச் செய்கிறது. அர்ஜுனின் மருந்துகள் வேலை செய்யாமல் போகும் ஒரு நாளில் அவனது உண்மை முகம் விக்ரமுக்கு தெரிய வருகிறது. அடுத்து என்ன நடக்கும்? துரத்தப்படுவானா அல்லது விதியின் பிடியில் சிக்குவானா? அத்தியாயம் 1. சென்னை மாநகரத்தின் பரபரப்பான காலை வேளை. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த பேருந்தில் அர்ஜுன் தன் கைக்கடிகாரத்தை பதற்றத்துடன் பார்த்தான். மணி 8:45. இன்னும் 15 நிமிடங்களில் அவன் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். இன்றுதான் அவனுக்கு முதல் நாள். அதுவும் சாதாரண இடமல்ல. விகே குரூப்ஸ், ஆசியாவிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனம். கடவுளே, இன்னைக்கு மட்டும் எதுவும் சொதப்பிடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டே தன் பையிலிருந்த அந்த சிறிய மாத்திரை டப்பாவை தொட்டு பார்த்து கொண்டான். அதுதான் அவனது கேடயம். ஒமேகாக்களுக்கே உரிய அந்த தனித்துவமான வாசனையை மறைத்து அவனை ஒரு சாதாரண பீட்டாவாக காட்டும் மருந்துகள் அவை. பேருந்து நின்றதும் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கீழே இறங்கினான் அர்ஜுன். வானுயர்ந்து நின்ற அந்த கண்ணாடி மாளிகையை பார்த்தபோது அவனுக்கு தலை சுற்றியது. மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு செக்யூரிட்டி செக்கிங்கை தாண்டி உள்ளே நுழைந்தான். லிஃப்ட் அருகே கூட்டமிருந்தது. அவன் அவசரமாக சென்று நின்றபோது திடீரென்று அங்கு ஒரு நிசப்தம் நிலவியது. கூட்டத்திலிருந்த அனைவரும் மரியாதை நிமித்தமாக வழிவிட்டு விலகி நின்றனர். அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் திரும்பியபோதுதான் அவரை கண்டான். விக்ரம். 6 அடி உயரம், கூர்மையான கண்கள், கம்பீரமான நடை. அவரிடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஆல்பா ஆளுமை அங்கிருந்த அனைவரையும் பயத்திற்குள்ளாக்கியது. விக்ரம் நடந்தாலே அந்த இடம் அதிரும் என்பார்கள். அவர் அணிந்திருந்த விலையுயர்ந்த கோட் சூட்டும் கையில் இருந்த வாட்சும் அவரின் அதிகாரத்தை பறைசாற்றின. விக்ரம் லிஃப்ட் அருகே வந்ததும் அர்ஜுன் ஓரமாக நகர்ந்தான். ஆனால் விக்ரம் சட்டென்று நின்றார். அவர் மூக்கு லேசாக விரிந்தது. ஏதோ ஒரு வாசனையை நுகர்வது போல இருந்தது. அவர் மெதுவாக தலையை திருப்பி அர்ஜுனை பார்த்தார். அந்த பார்வையிலிருந்த கூர்மை அர்ஜுனின் இதயத் துடிப்பை எகிரச் செய்தது. மாத்திரை போட்டிருக்கேனே, அப்புறம் எப்படி என்று அர்ஜுன் உள்ளுக்குள் நடுங்கினான். நீ புதுசா? விக்ரமின் குரல் இடிமுழக்கம் போல் இருந்தது. ஆமாம் சார், நான் புது பிஏ. அர்ஜுன் திக்கிக் கொண்டே பதிலளித்தான். விக்ரம் அவனை கூர்ந்து கவனித்தார். என் கேபினுக்கு வா, இப்பவே என்று சொல்லிவிட்டு லிஃப்டில் ஏறினார். அவருடன் பாதுகாவலர்களும் ஏறினர். அர்ஜுனுக்கு வியர்த்து கொட்டியது. முதல் நாளே, முதல் சந்திப்பிலேயே இப்படி ஒரு சோதனையா? வேறு வழியில்லாமல் அடுத்த லிஃப்டில் ஏறி 25வது மாடிக்கு சென்றான். அதுதான் சிஇஓ தளம். அங்கே இருந்த கண்ணாடி அறையில் விக்ரம் அமர்ந்திருந்தார். அர்ஜுன் மெதுவாக கதவை தட்டினான். உள்ளே வா என்ற குரல் கேட்டது. உள்ளே சென்ற அர்ஜுன் விக்ரமின் மேசைக்கு எதிரே நின்றான். விக்ரம் ஏதோ கோப்புகளை பார்த்து கொண்டே கேட்டார். பெயர்? அர்ஜுன் சார். உன் ஃபைல் எங்கே? அர்ஜுன் தன் சான்றிதழ்களை அவரிடம் நீட்டினான். விக்ரம் அதை புரட்டி பார்த்தார். அதில் ஜெண்டர், மேல், பீட்டா என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. விக்ரம் அதை உற்று பார்த்தார். பிறகு மீண்டும் அர்ஜுனை பார்த்தார். நீ ஒரு பீட்டாவா? விக்ரம் இழுத்தார். ஆமாம் சார், அர்ஜுன் உறுதியாக சொன்னான். ஆனால் அவன் கைகள் நடுங்குவதை மறைக்க பின்னால் கட்டிக்கொண்டான். பொய் சொல்றவங்கள எனக்கு பிடிக்காது அர்ஜுன், குறிப்பா ஏன் ஆபீஸ்ல. விக்ரம் எழுந்து நின்று மெதுவாக அர்ஜுனை நோக்கி நடந்தார். அவர் நெருங்க நெருங்க அந்த டாமினன்ட் ஆல்பா வாசனை, எரிந்த மரக்கட்டை மற்றும் கருப்பு காஃபி கலந்த ஒரு வாசனை அர்ஜுனை திக்குமுக்காடச் செய்தது. ஒமேகாக்களுக்கே உரிய இயற்கையான பயம் அவனுக்குள் எழுந்தது. விக்ரம் அர்ஜுனின் மிக அருகே வந்து நின்றார். குனிந்து அவன் கழுத்து பகுதியில் லேசாக முகர்ந்து பார்த்தார். அர்ஜுன் மூச்சடைத்து நின்றான். உன்கிட்ட ஒரு விசித்திரமான வாசனை வருது. பீட்டாக்களுக்கு வாசனை இருக்காது. விக்ரம் சந்தேகத்துடன் கேட்டார். அர்ஜுன் சமாளித்தான். அது நான் காலையில உபயோகிச்ச சோப்பு வாசனையாயிருக்கும், இல்லனா பெர்ஃப்யூம் சார். விக்ரம் அவனையே சில நொடிகள் உற்று பார்த்துவிட்டு விலகிச் சென்றார். சரி, வெளியில மிஸ்டர் ரகு இருப்பார். அவர்கிட்ட வேலையை கேட்டுக்கோ.
ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீ வேலையில இருக்க மாட்ட என்று எச்சரித்து அனுப்பினார். அறையை விட்டு வெளியே வந்ததும் தான் அர்ஜுனுக்கு உயிர் வந்தது. வேகமாக சென்று கழிவறைக்குள் புகுந்தவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். முகம் வெளிரி போயிருந்தது. ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பார் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் பாக்கெட்டிலிருந்து மீண்டும் அந்த மாத்திரை டப்பாவை எடுத்தான். காலையில் அவசரத்தில் ஒரு மாத்திரைதான் போட்டிருந்தான். பொதுவாக 2 போடுவான். இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டு இன்னொரு மாத்திரையை விழுங்கினான். ஆனால் அவனுக்கு தெரியாது விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது என்று. அவன் பயன்படுத்தும் அந்த மருந்துகள் சப்ரெசன்ஸ் நீண்ட நாட்களாக பயன்படுத்துவதால் அதன் வீரியத்தை இழக்கத் தொடங்கியிருந்தன. அவனது உடல் இயற்கையான ஹீட் காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அதுவும் அவனது விதியான விக்ரமின் அருகாமையில் இருக்கும்போது அது இன்னும் வேகமாக தூண்டப்படும் என்பதை அவன் அறியவில்லை. அர்ஜுன் தனது இருக்கையில் வந்து அமர்ந்தான். வேலைப்பளு அதிகமாக இருந்தது. விக்ரம் ஒரு பயங்கரமான பாஸ் என்பதை அடுத்த சில மணி நேரங்களில் புரிந்து கொண்டான். காஃபி சரியில்லை என்று ஒருமுறை, ஃபைல் அடுக்கவில்லை என்று ஒருமுறை என அர்ஜுனை அலைக்கழித்தான் விக்ரம். மதிய உணவு இடைவேளையின் போது அர்ஜுன் கேண்டீனில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது சக ஊழியர்கள் சிலர் பேசிக்கொள்வது கேட்டது. நம்ம பாஸ் விக்ரம் சாருக்கு ஒமேகாக்களை பிடிக்கவே பிடிக்காதாம். போன வாரம் இன்டர்வியூக்கு வந்த ஒரு ஒமேகாவ அவங்க வாசனை பிடிக்கலன்னு துரத்தி விட்டாராம், ஒருவன் சொன்னான். ஆமா, அவங்க குடும்பத்துல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தால அவருக்கு ஒமேகாக்களை கண்டாலே வெறுப்பாம். பாவம், இந்த உலகத்துல ஒமேகாவா பொறக்கிறதே கஷ்டம் என்றான் மற்றொருவன். இதை கேட்ட அர்ஜுனுக்கு தொண்டைக்குள் உணவு சிக்கியது. அப்போ எனக்கு இந்த வேலை நிரந்தரமில்லையா, உண்மை தெரிஞ்சா கொன்னுடுவாரா என்ற பயம் அவனை தொற்றிக்கொண்டது. மாலை நேரம். அலுவலகம் முடியும் தருவாயில் விக்ரமின் அறையிலிருந்து அழைப்பு வந்தது. அர்ஜுன் உள்ளே சென்றான். இந்த ஃபைல்களை எல்லாம் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போ என்று ஒரு பெரிய அடுக்கை காட்டினார் விக்ரம். சரி சார் என்று அர்ஜுன் அந்த பழுவான சுமைகளை தூக்கிக் கொண்டு நடந்தான். லிஃப்ட் வேலை செய்யவில்லை. எனவே படியேறி செல்ல வேண்டியிருந்தது. உடலெல்லாம் வலித்தது. லேசாக தலை சுற்றலும் ஏற்பட்டது. அவனது உடல் வெப்பம் உயர்வதை அவன் உணர்ந்தான். என்ன ஆச்சு, காய்ச்சலா என்று நினைத்தான். ஆனால் அது காய்ச்சல் இல்லை. அவனது கழுத்தின் பின்பகுதியில் ஒரு மெல்லிய நமைச்சல் ஏற்பட்டது. அவனது வாசனை சுரப்பிகள் துடிக்கத் தொடங்கின. அவன் அறியாமலே அவனது உடலிலிருந்து ஒரு மெல்லிய இனிமையான மல்லிகை வாசனை, ஜாஸ்மின் சென்ட், வெளிப்படத் தொடங்கியது. அது காற்றுடன் கலந்து மெதுவாக விக்ரமின் அறையை நோக்கி நகர்ந்தது. கதவை திறந்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்த விக்ரம் திடீரென்று அந்த வாசனையை நுகர்ந்தார். அது அவரை என்னவோ செய்தது. இதுவரை அவர் வெறுத்த ஒமேகா வாசனை போல் அது இல்லை. அது மிகவும் சுத்தமான, இழுக்கக்கூடிய ஒரு போதை போல் இருந்தது. யாரது? விக்ரம் இருக்கையை விட்டு எழுந்தார். அந்த வாசனை வந்த திசையை நோக்கி வேட்டைக்கு செல்லும் சிங்கத்தைப் போல நடக்கத் தொடங்கினார். அர்ஜுன் மாடிப்படியில் மயக்க நிலையில் சுவரில் சாய்ந்திருந்தான். அவனது கண்கள் சொருகின. இல்ல, இப்ப வரக்கூடாது, ப்ளீஸ், அவன் முணுமுணுத்தான். காலடி சத்தம் கேட்டது. கனமான காலடி சத்தம். அது விக்ரம். படிக்கட்டுகளின் அந்த இருண்ட மூலையில் அர்ஜுன் தனது உடலை சுருக்கிக் கொண்டு கிடந்தான். அவனது ஒவ்வொரு செல்லிலும் தீப்பற்றி எரிவது போன்ற உணர்வு. இது சாதாரண காய்ச்சல் இல்லை என்பதை அவன் உணர்ந்த நொடி அவனது பயம் பல மடங்கு அதிகரித்தது. ஏன் ஏன் இப்பவே? அவன் தனக்குத்தானே முனகிக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டே பையிலிருந்த மாத்திரை டப்பாவை தேடின. ஆனால் கை நழுவி அந்த டப்பா கீழே உருண்டு படிக்கட்டுகளின் இடையில் விழுந்து மறைந்தது. அர்ஜுனின் கண்கள் கலங்கின. அவனுக்கு தெரியும், இது ஹீட், ஒமேகாக்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான மற்றும் பலவீனமான காலம். பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒருமுறை வரும் இந்த சுழற்சி உடலின் வெப்பநிலையை அபாயகரமான அளவிற்கு உயர்த்தும். சிந்திக்கத் தெரியும் மூளையை மழுங்கடித்து உடலின் அடிப்படை இச்சைகளை மட்டுமே மேனோங்கச் செய்யும் ஒரு கொடூரமான நேரம் அது. அவன் மூச்சுக்காற்று அனலாக வீசியது. கழுத்தின் பின்புறம் உள்ள வாசனை சுரப்பிகள் வீங்கி துடிப்பதை அவனால் உணர முடிந்தது. இத்தனை நாட்களாக அவன் விழுங்கிய தடுப்பு மாத்திரைகள் அவனது உண்மையான ஒமேகா அடையாளத்தை ஒரு இரும்பு பெட்டிக்குள் பூட்டி வைத்திருந்தன. ஆனால் இன்று விக்ரம் என்ற அந்த டாமினன்ட் ஆல்பாவின் ஆளுமையும் அவரிடமிருந்து வந்த அடர்த்தியான வாசனையும் அர்ஜுனின் தடுப்பு மருந்துகளை செயலிழக்கச் செய்துவிட்டன. இப்போது அந்த பூட்டு உடைந்துவிட்டது. அர்ஜுனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த மல்லிகை வாசனை ஆரம்பத்தில் மெல்லியதாக இருந்தது. இப்போது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அந்த படிக்கட்டு பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது. அது வெறும் வாசனை மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு. இயற்கையே ஒரு ஒமேகாவை ஆல்பாவிற்கு துணையாக்க விடுக்கும் ஒரு உயிரியல் அழைப்பு அது. கடவுளே,
யாராவது வந்துட்டா? அர்ஜுன் சுவரில் தன் நகங்களை அழுத்தினான். ஹீட் சமயத்தில் ஒரு ஒமேகாவின் உடல் ஒரு ஆல்பாவின் நெருக்கத்திற்காக ஏங்கும். அதுவும் ஒரு ஆல்பா தனது கழுத்து பகுதியில் பற்களால் முத்திரையிட்டுவிட்டால் அந்த பிணைப்பு வாழ்நாள் முழுமைக்கும் தொடர்ந்துவிடும். யாரோ ஒரு தெரியாத ஆல்பாவிடம் சிக்குவதை விட சாவதே மேல் என்று அர்ஜுன் நினைத்தான். அவனது பார்வை மங்கத் தொடங்கியது. திடீரென மாடிப்படிகளின் மேலே கனமான காலடி சத்தம் கேட்டது. அது ஒவ்வொரு படியாக இறங்கி அர்ஜுன் பதுங்கியிருந்த இடத்திற்கு அருகே வந்து நின்றது. அர்ஜுன் மெதுவாக தலையை உயர்த்தினான். மங்கலான பார்வையில் ஒரு கருப்பு உருவம் மலை போல தெரிந்தது. அந்த உருவத்திடமிருந்து வந்த வாசனை எரிந்த மரக்கட்டை மற்றும் காஃபி கலந்த அந்த வாசனை. அது அர்ஜுனின் பயத்தை அதிகரித்த அதே நேரத்தில் அவனது உடலின் இச்சையையும் தூண்டியது. நீ? அந்த குரல் இடிபோல ஒலித்தது. விக்ரம். விக்ரம் அங்கே உறைந்து போய் நின்றார். அவர் தேடி வந்த வாசனை இவனிடமிருந்துதான் வருகிறது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. 1 மணி நேரத்திற்கு முன்பு நான் ஒரு பீட்டா என்று தன் கண்களை பார்த்துச் சொன்ன அதே பையன் இப்போது ஒரு ஒமேகாவாக, அதுவும் தீவிரமான ஹீட் நிலையில் தன் காலடியில் கிடக்கிறான். விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. என்கிட்ட பொய் சொன்னியா? அவர் பல்லை கடித்தவாறு கேட்டார். அவர் அர்ஜுனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். விக்ரம் நெருங்க நெருங்க அர்ஜுனின் உடல் தானாகவே அவருக்கு அடிபடிந்தது. ஹீட் சமயத்தில் ஒரு டாமினன்ட் ஆல்பாவின் முன்னிலையில் ஒமேகாக்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அர்ஜுன் அறியாமலேயே தன் கழுத்தை வளைத்து தனது வாசனை சுரப்பியை விக்ரமுக்கு காட்டினான். இது ஒரு சரணாகதி. இதை பார்த்த விக்ரமின் கட்டுப்பாடு ஆட்டம் காணத் தொடங்கியது. விக்ரமுக்கும் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு ஒமேகாவின் செழிப்பான வாசனை ஒரு ஆல்பாவிற்குள் ரட் எனப்படும் வெறித்தனத்தை தூண்டும். அதுவும் அர்ஜுனிடமிருந்து வந்த வாசனை விக்ரமின் ஆழ்மனதில் புதைந்திருந்த மிருகத்தை, இன்னர் ஆல்பாவை தட்டி எழுப்பியது. இவன் உனக்கானவன், இவனை இப்போதே சொந்தமாக்கிக் கொள் என்று அந்த உள்ளுணர்வு விக்ரமை உந்தியது. விக்ரம் வேகமாக குனிந்து அர்ஜுனின் சட்டை காலரை பற்றினார். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆபீஸ்லேயே வந்து ஒமேகானு மறைப்ப என்று கத்தினார். ஆனால் அர்ஜுனின் காய்ச்சல் கொதிக்கும் உடல் விக்ரமின் கையில் பட்டதும் விக்ரம் சட்டென அமைதியானார். அர்ஜுனின் கண்கள் கெஞ்சுதலாக அவரை பார்த்தன. சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. அர்ஜுன் முனகினார். வேற யாராவது ப்ளீஸ். அந்த வார்த்தைகள் விக்ரமின் கோபத்தை சற்றே தணித்தன. அவன் பயப்படுவது தன்னிடமில்லை, வேறு யாராவது வந்துவிடுவார்களோ என்றுதான். இந்த கட்டிடத்தில் இன்னும் 100கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பல ஆல்பாக்கள் இருக்கலாம். இந்த வாசனை மட்டும் வெளியே சென்றால் அர்ஜுன் சின்னாபின்னமாக்கப்படுவான். விக்ரம் ஒரு வினாடி தயங்கினார். அவன் ஒரு பொய்யன், தன்னை ஏமாற்றியவன். ஆனால் அவன் இப்போது தன் பாதுகாப்பில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லிகை வாசனை, அது விக்ரமை ஏதோ ஒரு விதத்தில் சாந்தப்படுத்தியது. மூடத்தனமா ஏதாவது செய்யாத, விக்ரம் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். தன் கோட்டை கழட்டினார். அர்ஜுன் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்பே விக்ரம் தனது பெரிய கோட்டை அர்ஜுனின் மேல் போர்த்தினார். அந்த கோட்டில் விக்ரமின் வாசனை முழுமையாக ஊறியிருந்தது. அது அர்ஜுனின் ஒமேகா வாசனையை மறைத்து தற்காலிகமாக ஒரு கவசம் போல செயல்பட்டது. எழுந்திரு, விக்ரம் கட்டளையிட்டார். அர்ஜுனால் நகர முடியவில்லை. விக்ரம் பெருமூச்சு விட்டார். அடுத்த நொடி அர்ஜுனை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டார். அர்ஜுன் ஒரு குழந்தை போல விக்ரமின் தோளில் சாய்ந்தான். விக்ரமின் வாசனை அவனது நாசியில் ஏறியதும் அவனது பதற்றம் குறைந்து ஒரு விட மயக்க நிலைக்குச் சென்றான். இன்னும் யாருக்கும் தெரியல, அதுவரைக்கும் தப்பிச்ச. விக்ரம் முணுமுணுத்தார். அவர் லிஃப்டை நோக்கி நடக்கவில்லை, அது ஆபத்து. அதற்கு பதிலாக சிஇஓக்களுக்கு மட்டுமேயான தனிப்பட்ட தனி வழியாக கீழே இறங்கினார். கார் பார்க்கிங் பகுதி வெறிச்சோடி இருந்தது. விக்ரம் தனது கருப்பு நிற ஆடி காரின் கதவை திறந்து அர்ஜுனை பின்னிருக்கையில் கிடத்தினார். தண்ணீர். அர்ஜுன் தாகத்தில் தவித்தான். விக்ரம் ஒரு பாட்டிலை எடுத்து அவன் முகத்தில் தெளித்தார். அர்ஜுன் லேசாக கண்விழித்தான். என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அர்ஜுன் என் கண்களை உற்று பார்த்துச் சொன்னார். ஹீட் குறையற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ அர்ஜுன், நீ கண் முழிக்கும்போது எனக்கு நிறைய பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கும். விக்ரம் காரை ஸ்டார்ட் செய்தார். கார் சீறி பாய்ந்து வெளியேறியது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, பார்க்கிங்கின் ஒரு மூலையில் இருந்த சிசிடிவி கேமரா அவர்கள் இருவரையும் பதிவு செய்து கொண்டிருந்தது என்பதையும், அதை செக்யூரிட்டி அறையில் இருந்த ஒரு ஜோடி கண்கள் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தது என்பதையும். விதி இப்போதுதான் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது. அத்தியாயம் 3. கருப்பு நிற ஆடிக்கார் சென்னை மாநகரத்தின் புறவழிச்சாலையில் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. காருக்குள் நிலவிய அமைதி வெளியே வீசும் காற்றை விட கனமாக இருந்தது. ஏசி முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் விக்ரமுக்கு வீர்த்து கொட்டியது.
காரணம் பின்னிருக்கையில் படுத்திருந்த அர்ஜுன். அர்ஜுனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மல்லிகை வாசனை காரின் மூடப்பட்ட கண்ணாடிக்குள் சுழன்று கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு முறையும் விக்ரமின் நாசியை தீண்டும் போதும் அவரது கைகள் ஸ்டியரிங்கை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டன. ஒரு ஆல்பாவாக ஹீட்டில் இருக்கும் ஒரு ஒமேகாவின் வாசனையை இவ்வளவு அருகில் வைத்துக்கொண்டு சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பது என்பது நெருப்பிற்கு அருகில் பெட்ரோலை வைத்துக்கொண்டு பற்ற வைக்காமல் இருப்பதை போன்றது. வலிக்குது. பின்னாலிருந்து அர்ஜுனின் மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. விக்ரம் ரியர்வியூ மிரர் வழியாக பார்த்தார். அர்ஜுன் விக்ரமின் பெரிய கோட்டிற்குள் தன்னை முழுமையாக புதைத்துக் கொண்டிருந்தான். அவனது முகம் காய்ச்சலில் சிவந்து போயிருந்தது. அவன் அறியாமலே அந்த கோட்டிலிருந்த விக்ரமின் வாசனையை தேடி அதில் முகத்தை புதைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த விக்ரமின் நெஞ்சில் ஒரு இனம் புரியாத உணர்வு ஊசி போல குத்தியது. இவன் ஒரு ஒமேகா, அதுவும் என் எதிரி இனம். இவனை நான் ரோட்டில் இறக்கிமிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏன் என் வீட்டுக்கு கூட்டிச் செல்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கான பதில் அவனது ஆல்பாவின் உள்ளுணர்வில் இருந்தது. இவன் உன்னுடையவன் என்ற குரல் அவன் மூளைக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நகரத்தின் சலசலப்பு அடங்கிய ஒரு தனிமையான பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியில் கார் நுழைந்தது. ஒரு பெரிய இரும்பு கேட் தானாக திறந்தது. விக்ரமின் மாளிகை கம்பீரமாக தெரிந்தது. அது ஒரு வீடு என்பதை விட ஒரு கோட்டை போல இருந்தது. காரை போர்ட்டிகோவில் நிறுத்திய விக்ரம் வேகமாக இறங்கிச் சென்று பின்கதவை திறந்தார். அர்ஜுன் இப்போது முழு மயக்கத்தில் இருந்தான். அவனது உடல் நெருப்பாக கொதித்தது. விக்ரம் அவனை தொடத் தயங்கினார். அவனை தொட்டால் அந்த தொடுதல் தன்னுடைய கட்டுப்பாட்டை உடைத்துவிடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. ஆனால் வேறு வழியில்லை. விக்ரம் குனிந்து அர்ஜுனை தன் கைகளில் ஏந்திக் கொண்டார். பிரைடல் ஸ்டைல் கேரி. அர்ஜுனின் தலை விக்ரமின் மார்பில் சாய்ந்தது. அந்த நொடி அர்ஜுன் விக்ரமின் சட்டையை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். ஆல்பா, அர்ஜுன் மயக்கத்திலும் முணுமுணுத்தான். அந்த ஒரு வார்த்தை விக்ரமின் உடலை அதிரச் செய்தது. அவன் இதுவரை எத்தனையோ பேர் தன்னை சார், பாஸ், மிஸ்டர் விக்ரம் என்று அழைத்து கேட்டிருக்கிறான். ஆனால் இந்த பலவீனமான ஒமேகா தன்னை உரிமையோடு ஆல்பா என்று அழைத்தது அவனுக்குள் இருந்த மிருகத்தை விழித்தெழச் செய்தது. விக்ரம் பல்லை கடித்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார். நல்ல வேளையாக வீட்டில் வேலைக்காரர்கள் யாரும் அந்த நேரத்தில் ஹாலில் இல்லை. விக்ரம் நேராக தனது படுக்கையறைக்குச் சென்றார். அவரது அறை கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் ஆல்பாவின் அதிகாரத்தை பறைசாற்றியது. விக்ரம் மெதுவாகச் சென்று தனது பெரிய படுக்கையில் அர்ஜுனை கிடத்தினார். மெத்தையில் பட்டவுடனே அர்ஜுன் நெளிந்தான். ஹீட் காரணமாக அவனது உடல் ஒரு ஆல்பாவின் அரவணைப்பை தேடியது. எங்க போறீங்க? போகாதீங்க! அர்ஜுன் கைகளை நீட்டி காற்றில் துழாவினான். விக்ரம் அவனையே உற்று பார்த்தார். அர்ஜுனின் சட்டை வியர்வையில் நனைந்து அவனது உடலோடு ஒட்டியிருந்தது. அவனது முகம் வலியிலும் தேவையிலும் துடித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் இவனை இப்படியே விட்டுச் சென்றால் இவன் வலியால் துடிதுடித்துப் போய்விடுவான். ஹீட் சமயத்தில் ஒமேகாக்களுக்கு ஆல்பாவின் ஃபெரமோன்கள் தேவை. அது அவர்களுக்கு மருந்தாக செயல்படும். விக்ரம் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் அறையின் வெப்பநிலையை குறைத்தார். பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் குளிர்ந்த நீரை எடுத்துக்கொண்டு அர்ஜுனின் அருகில் அமர்ந்தார். நான் இங்கதான் இருக்கேன். விக்ரம் தனது ஆளுமை நிறைந்த குரலில் மெதுவாகச் சொன்னார். அந்த குரல் அர்ஜுனின் பதற்றத்தை சற்று தணித்தது. விக்ரம் ஒரு துணியை நீரில் நனைத்து அர்ஜுனின் நெற்றியிலும் கழுத்து பகுதியிலும் ஒப்பியெடுத்தார். குளிர்ந்த நீர் பட்டதும் அர்ஜுன் சற்று நிம்மதியடைந்தான். ஆனால் விக்ரம் கழுத்து பகுதியை துடைக்கும்போது அர்ஜுனின் வாசனை சுரபி வீங்கி சிவந்து போயிருப்பதை அவர் கவனித்தார். அது துடித்துக் கொண்டிருந்தது. ஒரு ஆல்பாவின் பற்களுக்காக அது ஏங்கிக் கொண்டிருந்தது. விக்ரமின் கண்கள் அதை விட்டு அகல மறுத்தன. அவரது கோரை பற்கள் லேசாக அரிக்கத் தொடங்கின. இப்போதே அவனை கடித்து உன் முத்திரையை பதித்துவிடு, அவன் உன்னுடையவனாவான் என்று உள்ளுணர்வ கத்தியது. விக்ரம் மெதுவாக தனது முகத்தை அர்ஜுனின் கழுத்து அருகே கொண்டு சென்றார். அர்ஜுனின் மல்லிகை வாசனை இப்போது மிகவும் செழிப்பாக போதையேற்றுவதாக இருந்தது. விக்ரமின் மூச்சுக்காற்று அர்ஜுனின் கழுத்தில் பட்டது. அர்ஜுன் சிலிர்த்து கொண்டு தன் கழுத்தை இன்னும் வளைத்து கொடுத்தான்.
ப்ளீஸ் ஆல்ஃபா, அர்ஜுன் கெஞ்சினான். அவனுக்கு தேவை அந்த வலி, அந்த இணைப்பு. விக்ரமின் உதடுகள் அர்ஜுனின் கழுத்தை தீண்டின. அவர் வாய் திறந்தது. இன்னும் 1 இன்ச், ஒரே ஒரு கடி, அர்ஜுன் விக்ரமின் சொந்தமாகி விடுவான். ஆனால் கடைசி நொடியில் விக்ரம் சட்டென்று விலகினார். அவர் மூச்சிரைத்தார். எழுந்து நின்று சுவரில் ஓங்கி குத்தினார். இல்ல, இது தப்பு. இவன் சுயநினைவில இல்ல. இப்படி ஒரு நிலைமையில் இவனை நான் பயன்படுத்திக்கிட்டா எனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று விக்ரம் தனது ஆசையை அடக்கிக் கொண்டு ஒரு போர்வையை எடுத்து அர்ஜுனின் மேல் பூர்த்தினார். பிறகு தனது அலமாரியிலிருந்து ஒரு வலிமையான ஆல்ஃபா வாசனை திரவியத்தை எடுத்து அறை முழுவதும் அடித்தார். அது அர்ஜுனின் ஒமேகா வாசனையை மறைக்க உதவியது. தூங்கு அர்ஜுன், நாளைக்கு காலையில நீ கண்முழிக்கும்போது உலகம் தலைகீழாக மாறியிருக்கும், விக்ரம் அமைதியாகச் சொன்னார். அர்ஜுன் தூக்கத்தில் புரண்டு படுத்தான். அவனது சட்டைப்பையிலிருந்து அவனது ஐடி கார்டு நழுவி கீழே விழுந்தது. அதோடு சேர்ந்து ஒரு சிறிய கசங்கிய காகிதமும் விழுந்தது. விக்ரம் அதை குனிந்து எடுத்தார். அது ஒரு மருத்துவ சீட்டு. அதில் அர்ஜுனின் பெயர் இருந்தது. ஆனால் அதன் கீழே எழுதப்பட்டிருந்த குறிப்பு விக்ரமை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. நோயாளிக்கு இது முதல் ஹீட் அல்ல, ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட விபத்தினால் இவரது கருப்பை பலவீனமாக இருக்கிறது. அதிகப்படியான அழுத்தமோ அல்லது ஆல்ஃபாவின் கட்டாயப்படுத்தலோ ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடியும். விக்ரம் அந்த சீட்டை பார்த்துவிட்டு படுக்கையில் அப்பாவியாக தூங்கும் அர்ஜுனை பார்த்தார். ஒருவேளை தான் சற்று முன்பு கட்டுப்பாட்டை இழந்து அவனை கடித்திருந்தால் அவன் இறந்திருக்கக்கூடும். விக்ரமின் கைகள் நடுங்கின. கோபம், குற்ற உணர்வு மற்றும் ஒரு புதிய வகையான பாதுகாப்பு உணர்வு அவருக்குள் எழுந்தது. யார் நீ அர்ஜுன்? உனக்கு என்ன நடந்தது? விக்ரம் இரவின் இருளில் அந்த கேள்வியை முன்வைத்தார். காலை விடியப் போகிறது. புயல் ஓய்ந்திருக்கிறது. ஆனால் உண்மையான சூறாவளி இனிமேல்தான் வீசப்போகிறது. நிச்சயமாக கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறேன். இந்த அத்தியாயத்தில் மயக்கம் தெளிந்த பின் அர்ஜுனின் மனநிலை மற்றும் விக்ரமின் கட்டுப்பாட்டுக்குள் அவன் வருவதை பற்றி விவரிக்கிறேன். அத்தியாயம் 4. காலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் ஜன்னல் திரைச்சீலைகளை ஊடுருவி அர்ஜுனின் முகத்தில் விழுந்தன. அர்ஜுன் மெதுவாக கண்களை திறந்தான். முதலில் அவனுக்கு தெரிந்தது அறிமுகமில்லாத ஒரு விதானம், சீலிங். அது அவனது சிறிய வாடகை வீட்டின் கூரை அல்ல, மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட விலை உயர்ந்த சரவிளக்கு தொங்கும் கூரை. திடுக்கிட்டு எழுந்தான் அர்ஜுன். தலை பாரமாக இருந்தது. நடந்தவை எல்லாம் கனவு போல தோன்றின. ஆபீஸ், ஹீட், விக்ரம். விக்ரம்! அர்ஜுனின் கை தானாகவே அவனது கழுத்து பகுதிக்கு சென்றது. நடுக்கத்துடன் அந்த இடத்தை தொட்டு பார்த்தான். இல்லை, எந்த கடித்தழும்பும் இல்லை. அவன் இன்னும் பிணைக்கப்படவில்லை. நாட் பாண்டட். பெருமூச்சு விட்டபடி படுக்கையில் சாய்ந்தவன் அப்போதுதான் தான் அணிந்திருந்த ஆடையை கவனித்தான். அவனது வியர்வை படிந்த சட்டை மாற்றப்பட்டு ஒரு பெரிய அளவிலான ஓவர்சைஸ்ட் மென்மையான டி-ஷர்ட் அவனுக்கு அணிவிட்டப்பட்டிருந்தது. அது அவனுக்கு முழங்கால் வரை வந்தது. அவனது முகம் சிவந்தது. யார் மாத்தியிருப்பா? ஒருவேளை... அவன் பயத்துடன் அறையை சுற்றி கண்ணோட்டமிட்டான். அது ஒரு ராஜாங்கத்தின் படுக்கையறை போல இருந்தது. அந்த அறையின் ஒரு மூலையில் சிறிய மேஜையொன்றில் ஒரு டம்ளர் பால் மற்றும் சில மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதன் அடியில் ஒரு காகிதம் இருந்தது. குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகி வா, பேசணும். விக்ரம். அந்த கையெழுத்து மிகவும் கம்பீரமாகவும் கூர்மையாகவும் இருந்தது. அர்ஜுனுக்கு தொண்டை வறண்டது. அவன் தப்பிக்க நினைத்தான். ஆனால் இது விக்ரமின் கோட்டை. இங்கிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. வேறு வழியில்லாமல் அவன் குளியலறைக்குள் நுழைந்தான். குளித்து முடித்து அந்த டி-ஷர்ட்டுடனே வெளியே வந்தான். அவனது பழைய ஆடைகள் அங்கே இல்லை. அறைக்கதவை திறந்து மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான். நீளமான ஹால். அங்கே ஒரு பெரிய சோஃபாவில் விக்ரம் அமர்ந்திருந்தார். கையில் ஒரு காஃபி மக், மடியில் லேப்டாப். அவர் குளித்து முடித்து மிகவும் ஃப்ரெஷ்ஷாக தெரிந்தார். ஆனால் அவரது முகத்திலிருந்த இறுக்கம் குறையவில்லை. அர்ஜுனின் காலடி சத்தம் கேட்டதும் விக்ரம் நிமிர்ந்து பார்த்தார். அர்ஜுன் கூனி குறுகி நின்றான். விக்ரமின் அந்த பார்வை அர்ஜுனை ஊடுருவி செல்வது போல இருந்தது. உட்காரு. விக்ரம் எதிரிலிருந்த சோஃபாவை காட்டினார். அர்ஜுன் தயக்கத்துடன் அமர்ந்தான். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? விக்ரமின் குரலில் கோபமில்லை, ஆனால் ஒருவித அதிகாரம் இருந்தது. பரவாயில்ல சார், நன்றி என்ன காப்பாத்துனதுக்கு. காப்பாத்துனதா?
உன்னை நான் ரோட்ல விட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு தெரியுமா? விக்ரம் குரலை உயர்த்தினார். நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு புரியுதா? ஒரு ஒமேகாவா இருந்துட்டு ஹீட் டைம்ல சப்ரசன்ஸ் கூட சரியா போடாம ஆபீஸ் வர. அது சார், மாத்திரை வேலை செய்யல. ஏன்னா அது தரம் கெட்ட மாத்திரை. விக்ரம் இடைமறித்தார். மேஜை மீதிருந்த அந்த சிறிய மருத்துவச் சீட்டை எடுத்து அர்ஜுனின் முன் வீசினார். அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். அது அவனது ரகசிய மெடிக்கல் ரிப்போர்ட். இத படிச்சேன். விக்ரம் அமைதியாக சொன்னார். உன் கர்ப்பப்பை பலவீனமா இருக்கு. ஒரு சின்ன ஃபோர்ஸ் பண்ணா கூட உன் உயிருக்கு ஆபத்து. இதெல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்த? செத்துப்போக ஆசையா? அர்ஜுனின் கண்கள் கலங்கின. வேலை முக்கியம் சார். எங்க வீட்டு கடன், அம்மா ஆபரேஷன், எனக்கு வேற வழி தெரியல. ஒமேகான்னு தெரிஞ்சா யாரும் நல்ல சம்பளத்துல வேலை தரமாட்டேங்கிறாங்க. அதான் பொய் சொன்னேன். அர்ஜுன் அழத் தொடங்கினான். அவனது கண்ணங்கள் வழிந்தன. விக்ரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பொதுவாக அழுகும் நாடகங்களை அவர் விருப்பார். ஆனால் அர்ஜுனின் கண்ணீரில் ஒரு உண்மை இருந்தது, வலி இருந்தது. விக்ரம் பெருமூச்சு விட்டார். எழுந்திரு. அர்ஜுன் பயத்துடன் எழுந்தான். சார், என்ன வேலைய விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ். நான் உன்னை வேலைய விட்டு தூக்கல. விக்ரம் எழுந்து அர்ஜுனன் அருகே வந்தார். ஆனா நீ இனிமே பழைய இடத்துல வேலை பார்க்க முடியாது. சார், இனிமே நீ என் பர்சனல் செக்ரட்டரி. 24 மணி நேரமும் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும். விக்ரம் அதிரடியாக அறிவித்தார். அர்ஜுன் விழித்தான். என்னது? ஆமா, உன்னோட இந்த கண்டிஷன்ல நீ வெளியில தனியா அலையிறது ஆபத்து. அதுவும் இல்லாம நேத்து என் வாசனையே நீ நுகர்ந்துட்ட. இப்போ உன் உடம்பு என் வாசனைக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். வேற எந்த ஆல்ஃபா கிட்ட போனாலும் உனக்கு பாதுகாப்பு இல்ல. விக்ரம் அர்ஜுனின் மிக அருகே வந்து அவன் கண்களை உற்று பார்த்தார். இனிமே நீ என் பொறுப்பு. உன் கடன், அம்மா ஆபரேஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு பதிலா நீ ஒரு விஷயம் செய்யணும். என்ன என்ன செய்யணும் சார்? அர்ஜுன் திக்கினான். ஒழுங்கா சாப்பிடணும். என் பேச்ச கேட்கணும். முக்கியமா இனிமே என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. மீறி ஏதாண்டு பண்ணா? விக்ரம் அர்ஜுனின் காது மடலில் மெதுவாக சொன்னார். அப்போ நான் பாஸா இருக்க மாட்டேன், ஆல்ஃபாவா மாறிடுவேன். அந்த எச்சரிக்கை அர்ஜுனின் உடல் முழுவதும் ஒரு மின்னலை பாய்ச்சது. இப்ப போய் சாப்பிடு, நாம ஆபீஸ் போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி விக்ரம் ஒரு ஷாப்பிங் பையை அர்ஜுனிடம் நீட்டினார். இதில் உனக்கு தேவையான புது துணிகள் இருக்கு. ஒமேகாக்களுக்கான பிரத்யேகமான ஆடைகள். போய் மாத்திக்கோ. அர்ஜுன் அந்த பையை வாங்கிக் கொண்டு நின்றான். அவனால் நம்பவே முடியவில்லை. இவன் அரக்கனா இல்லை தேவதூதனா? விக்ரம் தனது லேப்டாப்பில் மூழ்கினார். ஆனால் அவரது உதட்டில் ஒரு மெல்லிய வெற்றி புன்னகை தவழ்ந்தது. இனிமே நீ என் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது அர்ஜுன் என்று அவர் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் விக்ரமுக்கு தெரியாது, அர்ஜுனை தன் அருகே வைத்துக் கொள்வது என்பது தன் இதயத்தையே ஒரு டைம் பாம் மீது வைப்பதற்கு சமமென்று. அலுவலகத்தில் நுழையும்போது அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது விழுந்தது. விக்ரமின் பின்னால் ஒரு புதிய தோற்றத்தில் கூச்சத்துடன் நடந்து வந்த அர்ஜுனை பார்த்து அனைவரும் முணுமுணுத்தனர். குறிப்பாக விக்ரமின் பிசினஸ் பார்ட்னரும் மற்றொரு ஆல்ஃபாவான சித்தார்த்தின் கண்கள் அர்ஜுன் மீது படிந்தன. வாவ், யார் இந்த புதுவரவு? சித்தார்த் நக்கலாக சிரித்தபடி விக்ரமிடம் கேட்டான். விக்ரம் சட்டென்று அர்ஜுனுக்கு முன்னால் நின்று மறைத்தார். அவன் என்னோடது சித்தார்த், தள்ளி நில்லு. அந்த குரலிலிருந்த உருமல் சித்தார்த்தை மட்டுமல்ல, அலுவலகத்தையே அதிர வைத்தது. அத்தியாயம் 5. அவன் என்னோடது சித்தார்த், தள்ளி நில்லு. விக்ரமின் அந்த குரல் அலுவலகத்தின் வரவேற்பறையில் ஒரு நிசப்தத்தை ஏற்படுத்தியது. சித்தார்த் விக்ரமின் நீண்டகால நண்பன் மற்றும் பிசினஸ் பார்ட்னர். அவனும் ஒரு ஆல்ஃபாதான். ஆனால் விக்ரமைப் போல நேர்மையானவன் அல்ல. எதையும் அடையத் துடிக்கும் ஒரு தந்திரமான ஆல்ஃபா. சித்தார்த் கைகளை உயர்த்தி ஒரு நமுட்டு சிரிப்புடன் பின்வாங்கினான். ரிலாக்ஸ் விக்ரம், ரிலாக்ஸ். சும்மா ஒரு அறிமுகத்துக்கு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் உன் ஃபெரமோன்களை இப்படி ரிலீஸ் பண்ற? இங்க இருக்கிற மற்ற பீட்டாக்களை பயமுறுத்துற. சித்தார்த் சொல்லிக்கொண்டே அர்ஜுனை ஒரு ஓரப்பார்வை பார்த்தான். அந்த பார்வையிலிருந்த வக்ரத்தை அர்ஜுனால் உணர முடிந்தது. ஒரு முயல் பாம்பின் பார்வையில் சிக்கியது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அர்ஜுன் பயந்து போய் விக்ரமின் பின்னால் இன்னும் நெருக்கமாக ஒழிந்து கொண்டான். விக்ரம் அர்ஜுனின் பயத்தை உணர்ந்தார். அவரது முதுகுப்பக்கம் அர்ஜுன் ஒட்டிக்கொண்டிருந்த விதம் விக்ரமுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வை தூண்டியது. வேலைய பாரு சித்தார்த், என் பிஏ மேல உன் நிழல் கூட படக்கூடாது. இது நட்பு ரீதியான எச்சரிக்கை இல்ல, இது ஒரு ஆல்ஃபாவின் கட்டளை. விக்ரம் அழுத்தமாக சொல்லிவிட்டு அர்ஜுனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தனது கேபினுக்குள் சென்றார்.
கேபினின் கதவு மூடப்பட்டவுடன்தான் அர்ஜுனுக்கு மூச்சு வந்தது. விக்ரம் அர்ஜுனின் கையை விடுவித்தார். பிறகு கோபமாக தனது டையை தளர்த்தினார். நான் சொன்னேன்ல, என் கண்ணு முன்னாடியே இருன்னு, ஏன் அவ முன்னாடி போய் நின்ன? சார், நான் சும்மாதான் வந்தேன். அவர்தான். அர்ஜுன் நடுங்கினான். விக்ரம் பெருமூச்சு விட்டார். மேசையிலிருந்த இன்டர்காம் பட்டனை அழுத்தி, செக்யூரிட்டி, இனிமே மிஸ்டர் சித்தார்த் எந்த காரணத்துக்கும் என் கேபின் ஃப்ளோருக்கு வரக்கூடாது. மீட்டிங்னா கான்ஃபரன்ஸ் ஹால்ல மட்டும்தான். இது ஆர்டர் என்று கர்ஜித்தார். பிறகு அர்ஜுனை பார்த்தார். இனி உனக்கு தனி சீட் கிடையாது. அங்க பாரு. அவர் தனது பெரிய மேசைக்கு அருகிலேயே ஒரு சிறிய நேர்த்தியான மேசையை காட்டினார். அதுதான் உன் இடம். எனக்கு தண்ணி வேணும்னாலும் ஃபைல் வேணும்னாலும் நீ அங்கிருந்துதான் எடுத்து தரணும். பாத்ரூம் போறதா இருந்தா கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். சார், இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? அர்ஜுன் தயக்கத்துடன் கேட்டான். விக்ரம் அவனை முறைத்தார். உன் மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கு அர்ஜுன். நீ ஒரு பலவீனமான ஒமேகா. சித்தார்த் மாதிரி ஆல்ஃபாக்கள் கிட்ட நீ சிக்கினா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். உன்னை காப்பாத்ததான் நான் இவ்ளோ கடமையாயிருக்கேன். அர்ஜுன் அமைதியானான். விக்ரமின் வார்த்தைகளில் இருந்த அக்கறை அவனுக்கு புரிந்தது. அவன் மெதுவாக சென்று தனது புதிய இருக்கையில் அமர்ந்தான். வேலை தொடங்கியது. அர்ஜுனுக்கு அது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது. விக்ரம் வேலை செய்வதை பார்ப்பதே ஒரு தனி அழகுதான். அவர் கோப்புகளை புரட்டுவதும், போனில் ஆங்கிலத்தில் அதட்டுவதும், இடையில் நெற்றியை தேய்த்து கொள்வதும், அர்ஜுன் பலமுறை அவரை ரசித்துப் பார்ப்பதை பிடித்துக் கொண்டான். மதிய நேரம். விக்ரம் வேலையில் மும்முரமாக இருந்தார். அர்ஜுன் அவசரமான ஒரு ஃபைலை தேடிக் கொண்டிருந்தான். அந்த ரெட் கலர் ஃபைலை எடு. விக்ரம் கம்ப்யூட்டரை பார்த்தபடியே கேட்டார். அர்ஜுன் எழுந்து விக்ரமின் மேசைக்கு அருகிலிருந்த அலமாரியில் அந்த ஃபைலை தேடினான். அது சற்று உயரத்தில் இருந்தது. அர்ஜுன் எக்கி அதை எடுக்க முயன்றான். அவன் கையை உயர்த்தியபோது அவனது சட்டை லேசாக மேலே ஏறியது. அவனது இடுப்புப் பகுதி மற்றும் முதுகு விக்ரமின் பார்வையில் பட்டது. அதே சமயம் அர்ஜுனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மெல்லிய மல்லிகை வாசனை விக்ரமின் நாசியை தீண்டியது. விக்ரம் வேலையை நிறுத்திவிட்டு அர்ஜுனையே உற்று பார்த்தார். அவனது மெல்லிய உடல்வாகு, கழுத்து வளைவு, விக்ரமின் கண்கள் இருண்டன. அர்ஜுன் ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்பினான். விக்ரம் மிக அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிப் போனான். சார். விக்ரம் பதில் பேசவில்லை. அவர் மெதுவாக குனிந்து அர்ஜுனின் காதருகே முகத்தை கொண்டு வந்தார். உன்கிட்ட இருந்து வர்ற வாசனை என்ன வேலை செய்ய விட மாட்டேங்குது அர்ஜுன். அர்ஜுன் சிலையாக நின்றான். விக்ரமின் மூச்சுக் காற்று அவன் கழுத்தில் பட்டது. விக்ரமின் கைகள் அர்ஜுனின் இடுப்பைச் சுற்றியிருந்த மேசையை பற்றிக் கொண்டன. அர்ஜுன் இப்போது விக்ரமுக்கும் மேசைக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டான். நீ ஹீட்ல இருந்து வெளியே வந்துட்ட, ஆனா என் உள்ளுணர்வு இன்னும் அடங்கல. விக்ரம் முணுமுணுத்தார். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. இவர் என்ன செய்யப் போகிறார்? சரியாக அந்த நேரம் விக்ரமின் போன் ஒலித்தது. அந்த சத்தம் இருவரையும் கலைத்தது. விக்ரம் சட்டென விலகினார். தொண்டையை செருமிக் கொண்டு போனை எடுத்தார். ஹலோ. அவர் குரல் கரகரப்பாக இருந்தது. போனில் பேசியது சித்தார்த். விக்ரம், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா மிஸ்டர் மேனன் வராரு. இன்னைக்கு சாயந்திரம் பார்ட்டி இருக்கு. நீ உன் பிஏவோட வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சித்தார்த் நக்கலாக சொன்னான். விக்ரம் பல்லை கடித்தார். அவன் வரமாட்டான். ஓ, மிஸ்டர் மேனன் ஒரு ஒமேகா உரிமையாளர். அவர் ஒமேகாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்னு உனக்கு தெரியும். உன் பிஏ வரலனா டீல் கேன்சல் ஆக வாய்ப்பிருக்கு. சித்தார்த் சிரித்தான். விக்ரம் போனை துடந்தித்தார். கோபத்தில் போனை மேசையில் வீசினார். அர்ஜுன் பயத்துடன் அவரை பார்த்தார். என்னாச்சு சார்? விக்ரம் அர்ஜுனை பார்த்தார். நாம ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அங்க நிறைய ஆல்ஃபாக்கள் இருப்பாங்க. ஆனா நீ பயப்பட வேண்டாம். நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். விக்ரம் தனது கோட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய கழுத்துப்பட்டையை எடுத்தார். அது கருப்பு நிறத்தில் வைரம் பதிக்கப்பட்ட ஒரு சோக்கர். இத கழுத்துல போட்டுக்கோ. விக்ரம் அதை அர்ஜுனிடம் நீட்டினார். இது எதுக்கு சார்? இதுல என்னோட வாசனை ஊறியிருக்கு. இத நீ போட்டுக்கிட்டா வேற எந்த ஆல்ஃபாவும் உன்னை நெருங்க யோசிப்பாங்க. நீ ஏற்கனவே ஒரு ஆல்ஃபாவின் பாதுகாப்பில் இருக்கன்னு இது காட்டும். விக்ரம் விளக்கினார். அர்ஜுன் அதை வாங்கினான். விக்ரம் தானே முன்வந்து அர்ஜுனின் கழுத்தில் அந்த சோக்கரை அணிவித்தார். அது ஒரு நாய் கழுத்துப்பட்டை போல தோன்றினாலும் அர்ஜுனுக்கு அது ஒரு மகுடம் போல தெரிந்தது. விக்ரமின் விரல்கள் அவன் கழுத்தில் பட்டபோது அவனுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு பரவியது. ரெடியாக அர்ஜுன், இன்றைக்கு இரவு நீ ஒரு போர்க்களத்துக்கு போகப் போகிறாய், சொன்னார் விக்ரம்.
ஆம், அந்த பார்ட்டி வெறும் கொண்டாட்டமல்ல, அது சித்தார்த் விரித்த வலை. விக்ரம் அந்த வலையை அறுப்பாரா அல்லது அர்ஜுன் சிக்குவானா?